உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் புருஷங்கார அடிபட்டு இங்க கால் வலியோடு கிடைக்கேன். ஒரு தைலம் கைலம் தேய்ச்சி விடாம என்ன சுற்றுலா கிளம்பிட்டியோ? இன்ப சுற்றுலா. உங்களை யாரு கண்ணு மண்ணு தெரியாம உள்ள ஓடி வர சொன்னா? என்னது கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்தேனா? கண்ணுல மண்ணு பட்டதுனாலதான் நான் ஓடி வந்தேன். உன் மவன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? ஏன் தெரியாம? நான் தான் அவளை இன்னென்ன செய்யன்னு சொல்லிட்டு காப்பி போட போனேன். நீ சொன்னியா? ஏண்டி என்ன கர்மண்டி இது? ஏடி அப்ப இந்த வீரா கூட நீதான் அவனை தனியா விட்டுட்டு போனியா? பின்ன அவன் சொல்ற மாதிரி கேட்டுக்க, நல்லா கெட்டியா புடிச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். கன்றவி கன்றவி, ஏண்டி ஒரு பெத்த அம்மை செய்யற காரியமாடி? ஏன் அம்மானா புள்ள பத்திரமா இருக்கணுங்கிற அக்கறை இருக்காதா? யாருமா? யார் இந்த பையன்? வீட்ல வேலை செய்யறானா என்ன? வேலைக்காரனா? இருங்க இருங்க, இவன் தான் என் மவன் ஒத்த சிவபாலன் பேரு. ஏட்டே வீட்டுக்கு வந்திருக்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டா நிக்காண்டாமா இவன்? போய் நல்ல சட்டையை போட்டு கூட்டிட்டு வா. என்னம்மா? போல போ, அம்மை கூட போ. என்னம்மா நடக்குதுங்க? நீ வால சொல்லுத, உள்ள வா. போலே அம்மை சொல்லுவா போலே. மா என்னம்மா இது? யார் அவங்க? என்னமோ ஜூல குரங்க பார்த்த மாதிரி என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வால. மா அவங்க யாருன்னு உன்னை கேட்டேன். பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணு வீடா? எந்த பொண்ணு வீடு? எதுக்காக என்ன அப்படி பார்க்கணும்? உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற ஆரம்ப பெருமையான பொண்ணு வீடு. மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க. சட்டு புட்டுன்னு வேற சட்டைய போடல, அதான் உன்னை முறைச்சு முறைச்சு பாக்குறவ. ஏமா எனக்கா இந்த அப்பா எனக்கு பொண்ணு பாக்குறாரு? இப்பதான் புரிஞ்சுதா? அதுக்குதான் உன்னை அவசர அவசரமா வர சொன்னாரு. அந்த ஆள் இதெல்லாம் நிறுத்தவே மாட்டாராமா? என்னமா பைத்தியக்காரத்தனம்? நான் என்ன அவர் கையில போட்டிருக்க மோதிரமா அடிக்கடி விக்கிறதுக்கு? நான் இப்பவே போய் அவங்க எல்லாரும் துரத்துட போறேன். இலை 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 இருல இரு. நீ போய் எதுக்குல இப்ப தகராறு பண்ண போற? ஏற்கனவே நம்ம வீட்டு மானம் அந்த மனுஷனால காத்துல பறந்துகிட்டு இருக்கு. நீ வேற போய் பிரச்சனை பண்ண போறியா? அதுக்காக என்ன அங்க போய் இழுச்சிட்டு நிக்க சொல்றியா? நின்னாதான் என்னல உனக்கு? இப்ப என்ன உன்னை தாலி கட்ட வச்சல போறாரு? போய் நில்லு. கல்யாணம்னு பேச்சு வந்தா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே? சொன்ன உடனே அப்படியே கேட்டு வர அவன் புருஷன். கிளை, அவர் கேட்டாலும் கேட்கலனாலும் நீ தானே தாலி கட்டணும். நீ முடியாதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும் அந்த மனுஷனால? கிளை சிவபாலா, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம வீடு கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல. திரும்ப திரும்ப பிரச்சனை வேணாம்ல. நம்ம மரியாதைய நாமளே கெடுத்துக்க வேண்டாம். சொல்றத கேளு. சட்டைய மாத்திக்கோ. சம்பிரதாயத்துக்காக அங்க வந்து உட்காந்து எந்திரிச்சு வந்துரு. மிச்சத்தை நான் பாத்துக்கிடுதேன். இத பாரு, அம்மா சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? மா எப்ப பார்த்தாலும் இந்த சென்டிமெண்ட வச்சா என்ன கட்டுப்படுத்து. எல்லாம் என் தலையெழுத்துமா. நீ போ, நான் சட்டையை மாத்திட்டு வரேன். சரில, நான் வெளியில நிக்கிறேன், நீ சீக்கிரமா வா. போமா. இத பாருங்க ஐயா, எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அம்புட்டு சொத்து, 2 பிசினஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ், அம்புட்டு உங்க பையனுக்கு தான். வீடு மட்டும் 3 வீடு இருக்கு. 2 வீடு வாடகைக்கும் விட்டுருக்கேன். மாசத்துக்கு 50,000 ரூபாய் வருது. எல்லாம் பெரிய பெரிய வீடு தான். அது தவிர தூத்துக்குடி மெயில்ல 6 கடை கட்டி விட்டுருக்கோம். அந்த வாடகை வேற மாசமான டான்னு வந்துரும். எல்லாமே மாப்பிள்ளைக்கு தான். கடவரியா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏதோ என் புள்ள இப்ப இருக்கிற மாதிரி வசதியா வாழ்ந்தா சரி.
உங்க புள்ளைய எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. வேண்டியதை சாப்பிடலாம், வேண்டிய வண்டியை வாங்கிக்கலாம், எங்க பொண்ணோட சேர்ந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் அனுப்பிச்சு வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, தீபாவளி பொங்கல்னா மாப்பிளைய தவறாம உங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்கு அனுப்பி வச்சிருவோம். என்னது? எங்களை வந்து பாப்பானா? எங்கிட்ட இருந்து வந்து பாப்பான்? என்னையா இப்படி கேக்குறாரு, நீ சொல்லலையா? அது வந்து உண்மையை சொல்லாமனு தான். முன்னாடியே சொல்லியிருந்தோங்கய்யா, கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை எங்க கூட தான் இருக்கணும்னு. அவர் எங்க பிசினஸ்களை கூட பார்க்க வேணாம், எங்க பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். எந்திரில மரியாதை ஓடி போயிடுகிறது. என்ன விளையாடுறியா நீ? பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு என்ன உனக்கு வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கணுமா தானே? கண்டிஷனே அதானுங்கய்யா. கண்டிஷன் உன்னோட நோட்டீஸ்ல வேற விட்டு வச்சுக்க. யார்கிட்ட பேசுறேன்? திருச்சிதான் பேசுறியா நீ? என்னங்க திடீர்னு நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறாரு? அப்படி என்னத்தை நாங்க இல்லாததை கேட்டுவிட்டோம்? உங்க மூத்த மகனை கூட வீட்டோட மாப்பிள்ளையா தானே அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அத கேள்விப்பட்டுத்தான் உங்க வீடு ஏறி நாங்க வந்தோம். வேணாயா வேணாம், வீணா என் கோபத்தை கிளப்பிடாத நீயே. நடுமடையில கோடு போட்டு வச்சாக்குறத. ஏயா இங்கே மருமகன் கிடைக்குன்னு என்ன வீட்டு வாசல்ல போர்டு மாட்டி வச்சிருக்கேனா நானு? கிளம்பு கிளம்பு. இது பாரு, உன் மேல நான் கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நீயா கிளம்பிடு. நல்ல வாய்ப்பு. மாப்பிள்ளை வேலை கூட போகாம உட்கார்ந்த இடத்துலயே காலை ஆட்டிக்கிட்டு சொகுசா வாழலாம். உன் காலை நீயே ஆட்டிக்கிட்டு உன் சொத்தை நீயே தின்னு. இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடாத. கோவத்துல சீம தண்ணியை ஊத்தி உன் குடும்பம் மொத்தமா எரிச்சு விட்டுருவேன் நானு. போல வாமா. சரி வாங்க. நல்ல இடமா பாருன்னா பாத்துருக்கேன். போல பொண்ணு பாக்குறாராம். இவருக்கு தானே சொத்து மேல ஆசை. பேசாம இவரே அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு வாழ வேண்டியதானே. தனியா இப்படி வா. ஐயா இத துண்ட கொஞ்சம் கூட. நாரப்பைய ஆக்கம் கட்ட பூவே, உன்னால ஒரு வேலையையும் உருப்படியா செய்ய முடியாது. செத்து தொலைல நீ. என்ன பாருல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.